வணக்கம். நம்ம நிறைய நேரம் சமைக்கும்போது ஒரு சில தவறுகள் செஞ்சுறதும் உண்டு. அதை எப்படி ஈஸியாக சரியாக்கலாம், சமையலை சூப்பராக்க ஒரு 12 ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சாதம் வடிக்கும்போது சற்று குழைந்து விட்டது போல் தெரிஞ்சுது அப்படின்னா உடனே கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துட்டோம் அப்படின்னா சாதம் மேலும் குழையாமல் இருக்கும். ஒரு நிமிடத்தில் ரைத்தா தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கிண்ணம் கெட்டி தயிரில் 2 சிட்டிகை உப்பும் அரை தேக்கரண்டி சாட் மசாலா அல்லது சன்னா மசாலா பொடியும் சேர்த்து கலக்கினால் ஃப்ரைட் ரைஸுக்கு ஏற்ற அவசர ரைத்தா தயார். பாகற்காய் குழம்பு அல்லது பாகற்காய் பிட்லை செய்யும்போது சில துண்டுகள் கேரட்டையும் சேர்த்து வேகவிட்டால் ருசியும் சத்தும் கூடுவதோடு பாகற்காயின் கசப்புத்தன்மையும் குறைந்துவிடும். பச்சை மிளகாய்களை மிக்சியில் அரைக்கும்போது மிளகாய்களை நீல வாக்கில் 2ஆக வெட்டி அரைத்தால் நன்கு மசிந்துவிடும். குக்கரில் பொருட்களை வேக வைக்கும் போது விசில் சத்தம் வந்ததும் உடனே அடுப்பை அணைக்காமல் குக்கரை சிம்மில் 2 நிமிடங்கள் வைத்த பின் அணைத்தால் உணவுப் பொருட்கள் சரியான பதத்தில் வெந்திருப்பதுடன் குக்கரையும் வழக்கத்தை விட சீக்கிரம் திறக்க முடியும். பாகற்காய் சமைக்கும் போது கசப்பு தெரியாமல் இருக்க சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்ப்போம். அதற்கு பதில் பாகற்காயை பொரியலா செய்யும் போது கேரட் அல்லது பீட்ரூட் துருவி தாளிப்புடன் சேர்த்து வதக்கிவிட்டு அதுக்கப்புறமா பாகற்காய் சேர்த்திங்கன்னா கசப்பு தெரியாது. பஜ்ஜி மாவில் பொடியாக நறுக்கின புதினா இலையை சேர்த்தோன்னா நல்ல வாசனையாக இருக்கிறதுடன் எளிதில் ஜீரணமாகவும் செய்யும். பாதுஷா செய்யும் போது மாவில் ஒரு சிட்டிகை சமையல் சோடா சேர்த்து சிறிதளவு வனஸ்பதியும் நெய்யும் சேர்த்தால் பாதுஷா மிருதுவாகவும் நல்ல சுவையுடனும் வரும். சீடை, தட்டை, முறுக்கு இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சுவையாக இருக்கும். சர்க்கரை பாகு காய்ச்சும் போது சில துளிகள் எலுமிச்சை பழச்சாறு விட்டால் பாகு முருகாமல் இருக்கும். எந்த வகையான இனிப்பு செய்தாலும் ஒரே ஒரு கல்லுப்பு அதில் சேர்க்கணும். இதனால் அந்த இனிப்பு திகட்டாமல் இருக்கும். ஒரு கரண்டி எண்ணெய் அல்லது நெய்யை அடுப்பில் வச்சு காய்ந்ததும் பஜ்ஜி மாவில் ஊற்றி அதுக்கப்புறமா மாவை கரைத்து பஜ்ஜி சுட்டால் ரொம்பவும் வாசனையாக இருக்கும். பஜ்ஜி மாவும் அதிகம் எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி குழம்புகளுக்கு சுவை கூட்ட வறுத்து அரைத்த தேங்காய் அல்லது முந்திரி பேஸ்ட் சேர்க்கலாம். இது குழம்புக்கு கெட்டியான பதத்தையும் தனித்துவமான சுவையையும் கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுதை அரைக்கும் போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தால் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். உணவில் உப்பு அதிகமாயிடுச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கை வட்டமாக வெட்டி போட்டு சில நிமிடங்கள் கொதிக்க விடலாம். உருளைக்கிழங்கு அதிக உப்பை உறிஞ்சிவிடும். சமையலில் நேரத்தை சேமிக்க முன்கூட்டியே தயார் செய்யும் பழக்கம் மிகவும் அவசியம். வார இறுதி நாட்களில் காய்கறிகளை நறுக்கி தேவையான பொருட்களை அளந்து தயார் செய்து வைத்தால் வார நாட்களில் சமைக்கும் நேரம் வெகுவாக குறையும். அரிசி பருப்பு வகைகளை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் வறுத்தால் சுவையும் மனமும் அதிகரிக்கும். இந்த சமையல் தந்திரங்கள் உங்கள் சமையல் அனுபவத்தை மேம்படுத்தி நேரத்தை சேமிப்பதுடன் சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவை சமைக்க உதவும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.